அனைவருக்கும் வணக்கம். இது நம் வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு அரசு துறையில இருக்கிற வேலைவாய்ப்பு தகவலை பத்தி நம்ம பார்க்க முடியும். இது எந்த ஸ்டேட்ல இருக்கிற அரசு வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எவ்வளவு ஓப்பனிங் இப்போதைக்கு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1483 போஸ்ட் அப்படிங்கிறது என்ன பொசிஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து செக்ரட்டரி போஸ்ட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு தான் இப்போதைக்கு அறிவிச்சிருக்காங்க. இது என்ன டிபார்ட்மெண்ட் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டெவலப்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது தமிழ்நாடு அரசுக்குள்ள இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு தகவலை இப்போதைக்கு நம்மளுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஓகே, என்ன மாதிரியான போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து செக்ரட்டரி எத்தனை போஸ்ட்? 1483 போஸ்ட். என்னென்ன லொகேஷன்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியலூர்ல 33 போஸ்ட்டும், செங்கல்பட்டுல 52 போஸ்ட்டும், கோயம்புத்தூர்ல 14 போஸ்ட், கடலூர்ல 37 போஸ்ட், தர்மபுரியில 21 போஸ்ட்டும், திண்டுக்கல்ல 39 போஸ்ட், ஈரோடுல 26 போஸ்ட், கள்ளக்குறிச்சியில 33 போஸ்ட், காஞ்சிபுரத்துல 55 போஸ்ட், கன்னியாகுமரியில 30 போஸ்ட்டும், கரூர்ல 32 போஸ்ட், கிருஷ்ணகிரியில 50 போஸ்ட், மதுரையில 69 போஸ்ட்டும், மயிலாடுதுறையில 31 போஸ்ட்டும், நாகப்பட்டினத்துல 18 போஸ்ட், நாமக்கல்ல 33 போஸ்ட், பெரம்பலூர்ல 16 போஸ்ட்டும், புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் 83 பணியிடங்களும், ராமநாதபுரத்துல 17 பணியிடங்களும், ராணிப்பேட்டையில 31 பணியிடங்களும், சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல 57 பணியிடங்களும், சிவகங்கையில 51 பணியிடங்களும், தென்காசியில 36 போஸ்ட்டும், தஞ்சாவூர்ல 91 போஸ்ட்டும், தேனியில 20 போஸ்ட், நீலகிரியில 9 போஸ்ட்டும், தூத்துக்குடியில 31 போஸ்ட், திருச்சிராப்பள்ளி 72 போஸ்ட். இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் உங்களுக்கான ஜாப் வேகன்சி இந்த அரசு இப்போதைக்கு அறிவிச்சிருக்கு. என்ன கேட்டகரியில எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ் அண்ட் படிச்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிறதும் இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஏஜ் லிமிட்டட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் யூஆர் அப்ளிகேட்டடாக இருந்தால் 18 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஃபார் எம்பிசி, பிசி, பிசிஎம் அண்ட் டிசி அப்ளிகேட்டடாக இருந்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 34 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறதும், எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி அப்படி டிஸ்ட்ரிபியூட் விடோ அப்படிங்கிறடா இருந்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 37 வயசுக்குள்ள இருக்கணும். பிடபிள்யூடி அப்படிங்கிறடா இருந்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 42 வயசுக்குள்ள இருக்கணும். எக்ஸ் சர்வீஸ் மேனா நீங்க இருந்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லிருக்கோம். அதே எக்ஸ் சர்வீஸ் மேன், எம்பிசி, பிசி, பிசிஏ, டிசி, எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி அப்படிங்கிறடா இருந்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 55 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறதும் இவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான சேலரி பே ஸ்கேல் இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து செக்ரட்டரி லெவல் 2 அப்படிங்கிறதுனால 15,900 இருந்து 50,400 அப்படிங்கிறது இவங்க கொடுத்துருக்காங்க. என்ன பேசிக்ஸ்ல உங்களை இவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் லிஸ்ட் நீங்க அவங்க அப்ளிகேட்டை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது ரிட்டன் எக்ஸாம் ஆர் இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிறதும் இவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னெல்லாம் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி அப்படிங்கிற அப்ளிகேட்டடா இருந்தீங்கன்னா 50 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸும், யூஆர், எம்பிசி, பிசி அப்ளிகேட்டடா இருந்தீங்கன்னா 100 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸும் அப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் மோட பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல தான் இந்த அப்ளிகேஷனுக்கு பேமெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது இவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/11/2025, அதாவது இந்த மாசம் 9/11/2025 வரைக்கும் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்க ஃபில் பண்ணி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த ஜாபுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நான் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இவங்களுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கும் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் படிச்சு பார்த்துட்டு 1 by 1 டீட்டெயிலை பார்த்துட்டு இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ராப்பரா அரேஞ்ச் அப்ளை பண்ணுங்க. அப்பதான் இந்த ஜாபுக்கு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூக்கோ ரிட்டன் எக்ஸாமுக்கோ உங்களுக்கு கூப்பிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நாங்க பதிவு பண்றோம். இன்னொரு வீடியோல இன்னொரு நல்ல நிறுவனத்தோட வேலைவாய்ப்புகளோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.